ஆதிமூல கணபதியே போற்றி போற்றி. கருணை அங்காடியின் துவக்கம் குறித்து ஆதிமூல கணபதி வழங்கிய அருளுரை. உயிர்கள் யாவும் தழைத்திட உடல் எனும் மூல சக்தி அவசியமாகும். மூல ஆதாரம் என்பது கருணையின் வடிவமாகும். அன்பு எனப்படும் ஒளி சக்தி ஆன்மாவாகிய சிவனின் ஆற்றல்களாகும். கருணையோ உயிர் எனப்படும் ஆதிசக்தியின் ஆற்றல்களாகும். காருண்ய சக்தி என்பது சிவசக்தி ரூபங்களின் கலப்பாகும். உயிரினை ஆன்மாவோடு பூரண கலப்பு கொள்ளச் செய்கின்ற தருணத்தில் உருவாகும் சிவசக்தி ஆற்றல்களே காருண்ய ஆற்றல்களாகும். மனிதர்கள் கொண்டுள்ள 3 சக்தி நிலைகள் என்பது அறிதல் எனும் அறிவு, புரிதல் எனும் உணர்ச்சி, உணர்தல் எனும் உணர்வு நிலைகளாகும். இறை எனப்படும் இப்பிரபஞ்சமும் 3 நிலைகளில் இயங்குகின்றது. இறைவன் என்று நிலை நிற்கின்ற தெய்வங்களும் 3 நிலைகளில் இயங்கிடுவர். அன்பு, கருணை, காருண்யம் என்பது இறைவன் வெளிப்படுத்தும் அறிவு, புரிவு, உணர்வு எனும் நிலைகளாகும். இப்பிரபஞ்சம் வெளிப்படுத்துவதே ஒளி, ஒலி எனும் ஓசை மற்றும் காந்த மின் அலைகளின் கலப்பு என்பதாகும். ஒளி, ஒலி, மின்காந்த அலைகள் இவை 3மே பிரபஞ்சம் எனும் இறை வெளிப்படுத்தும் அறிதல், புரிதல், உணர்தல் எனும் நிலைகளாகும். மனிதர்கள் இறைவனின் தன்மைக்கு உயரும் தருணங்களில் அறிவு நிலைகள் முழுவதும் அன்பாய் மலரும். புரிந்து கொள்ளும் உணர்ச்சி நிலைகள் என்பது பேரறிவுமிக்க கருணை சக்தியாக மலரும். உணர்வு நிலைகள் யாவும் அறிவும் உணர்ச்சியும் உள்ளடங்கிய காருண்ய நிலைகளாகும். மனிதர்கள் முதல் நிலை முக்தியை பெற்றவுடன் அறிவு, புரிதல், உணர்வு என்கின்ற 3 நிலைகளை கடந்து அன்பு, கருணை, காருண்யம் ஆகிய 3 நிலைகளில் நின்று இயங்கத் துவங்குவர். முக்தியின் இறுதி நிலையினை எய்தினால் ஒளியாகவும் ஓசையாகவுமே உருமாறி இப்பிரபஞ்சத்தில் கரைந்து மின்காந்த அலைகளாகவும் உருமாறிடுவர். எனில் உணர வேண்டியது யாது? அறிவினை அன்புமயமாக உருமாற்றி ஒளியாய் திரித்து இப்பிரபஞ்சத்தில் கரைவது ஒன்றே இறுதி நிலை. அவ்விதமே கருணையாகி ஓசையாக உட்கரைதல் வேண்டும். காருண்யமாகி இப்பிரபஞ்சத்தின் அதிர்வு அலைகளாகவே உருமாறிடல் வேண்டும். கலியின் எல்லையில் அகத்தியர் ஏற்றுள்ள யுகமாற்ற பணி என்பது மானுட ஆன்மாக்களை நிலைமாற்றம் புரிவதாகவே அமைந்துள்ளது. அவரது அன்பு சீடர்களை பூரணமாய் ஆட்கொண்டுள்ள இத்தருணத்தில் பலரும் அன்பு, கருணை, காருண்ய நிலைகளுக்கு உயர்ந்துள்ளனர். அகத்தியரின் பூரண அருளாசியினை பெற்ற மனிதர்கள் கருணை எனப்படும் இறைவனின் பேரறிவினை கொண்டு இயங்கத் துவங்கியுள்ளனர். அகத்தியர் உருவாக்கிய அன்பாலயம் எனும் இல்லத்தில் ஆதி மகா கணபதியாகிய யாமும் எமது ஆன்ம ஆற்றல்களை பிரதிஷ்டை புரிந்துள்ளோம். அகத்தியர் எமக்கு அருளிய பணி என்பது
கருணையின் வடிவினை வெளிப்படுத்துவதாகும். அதன் பொருட்டே யாம் கருணை அங்காடியினை இயக்குகின்ற ஆற்றல்களை பொழிகின்றோம். அன்பாலயத்தின் கருணை அங்காடி தமது பணிகளை முதன்மையாய் துவக்கியுள்ள இத்தருணத்தில் மனிதர்களின் உடல் எனப்படும் கருணை நிறைந்த இயக்கமானது புனிதம் அடைந்துள்ளது. உடலிற்கு பூரண ஆற்றல்களை வழங்குவது உணவுப் பொருட்கள் எனும் எரிபொருளாகும். மனித உடல்களுக்கு முதன்மையான ஆற்றல்களை அளிக்கும் முதன்மை பொருள் என்பது அரிசி எனும் நெற்கதிர்கள் அருளும் தானியங்களாகும். மனிதர்கள் எங்கு வசித்தாலும் அரியும் சிவனும் உள்ளடங்கிய அரிசியினை உணவாக ஏற்றால் உடல் என்பது பொலிவுறும். பழமையான அரிசி வகைகள் எனப்படும் உயிர் சக்தியான பிராண சக்தி நிறைந்த அருகூட்டு அரிசியினை உணவாக ஏற்போரின் உடல் வலுவுறும் பொலிவுறும் ஆற்றல்களால் நிறைக்கப்படும். இதனை போன்று பிராணசக்தியினை உடலுக்கு அருளக்கூடிய பல்வேறு பொருட்களை கருணை அங்காடியின் மூலம் யாம் வெளிப்படுத்துவோம். கழிவுகளை நீக்கி நஞ்சினை அகற்றும் மூலிகைகளும் கருணை அங்காடியின் மூலம் வெளிப்படும். ஆதிசிவனும் ஆதிசக்தியும் உருவாக்கி அருளியுள்ள ஆதி விளக்கும் ஏழுமலையானின் காருண்ய மூலிகைகளும் ஆதி மகா சரஸ்வதி வெளிப்படுத்தும் எண்ணற்ற ஞான நூல்களும் முதன்மை மூல கணபதியாகிய எமது ஆசியுடன் கருணை அங்காடியின் மூலமே வெளிப்படும். மனிதர்கள் உடலினை சீருறுத்தி உள்ளத்தை பொலிவுறுத்தி உயிரினை வளமாக்கி ஆன்மாவோடு பிணைக்க வேண்டும் என்பதே கலியுக எல்லையில் இறைவன் வகுத்த நெறிகளாகும். அண்ணாமலையாரின் சன்னதியில் அருள் ஞானி வள்ளலாரின் சபைதனில் அன்னை ஆதிமகா சரஸ்வதியின் பூரண ஆசிகளோடு அன்பாலயத்தின் கருணை அங்காடி என்பது சத்குருவாய் திகழும் அகத்திய மகானின் யுகமாற்றப் பணிகளை ஏற்றுள்ள லிங்க பூஜைகள் நிகழும் தருணத்தில் இனிதாய் துவக்கப்பட்டு சத்தியயுகம் முழுமை அடையும் வரை பேராற்றலோடும் பெருங்கருணையோடும் இயங்கிடும் என்பதனை உணருங்கள். இறைவனின் பேரறிவால் வெளிப்படும் தன்மைகளை உணரக்கடவது. இனிதாய் துவங்கும் கருணை அங்காடி அன்பாலய இயக்கத்தை துரிதமாக்கும். தபோவனத்தை எழிலாய் உருவாக்கும். மானுடர்களுக்கு முக்தி அருளும் ஆதி விளக்கின் மூலம் இவ்வகிலம் முழுவதும் பரவி பேரானந்த நிலையினை அனைத்து ஜீவன்களுக்கும் அருளிடும். இதன் புனிதம் உணர்வோர் யாவரும் மோட்சமடைவர், இறைவனின் பேரருளினை பெறுவர். அன்பு சீடர்கள் எமது இயக்கத்தை துவங்குவதன் மூலம் எம்மோடு பூரண கலப்பு கொள்வர். இத்தகைய துவக்கமான முதன்மை நிலையில் கருணை அங்காடியை இயக்கும் எமது அன்பு சீடர்கள் பூரண அருளாசியினை பெறுவர். எமது ஒளி தொடர்பு பல்கி பெருகுவதனை உணர்வர். இயக்கம் நிகழ உடலாலும் உயிர் சக்தியாலும் பொருளினாலும் உதவிகள் புரிகின்ற அகத்தியரின் அன்பு சீடர்களில் எமது ஒளி சக்தியை பெற்ற கருணை மிக்க மானுடர்களை யாம் பூரணமாய் ஆட்கொண்டு கருணையின் உச்சத்தினை உணர்த்தி பூரண ஆசிகளை பொழிந்திடுவோம். சத்தியம் உணருங்கள், அன்பினை பெருக்குங்கள், கருணையால் நிறைந்திடுங்கள். காருண்ய ஆற்றல்கள் இறைவனால் பொழியப்படும். அன்பும் கருணையும் நிறைந்த பூரண நல்லாசிகள்.